இப்போ நம்ம எக்ஸாம்பிள் 4.3 பார்க்கலாம். An object of mass m equal to 1 kilogram is sliding from top to bottom in the frictionless inclined plane of inclination angle theta equal to 30 degree. And the length of inclined plane is 10 meter as shown in the figure. Calculate the work done by gravitational force and normal force on the object. Assume acceleration due to gravity g equal to 10 meter per second squared. ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குமா, இந்த மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, அதனுடைய மாஸ் கொடுத்துட்டாங்க 1 கிலோகிராம். இந்த மாதிரி ஒரு இன்க்ளைன்டு சர்ஃபேஸில் ஓகேவா குட்டி ஸ்லைட் ஆகுது அப்படின்னாக்கா நழுவி போகுது. சரியா, டாப்லேருந்து மேலேருந்து கீழே வரைக்குமே போயிடுச்சு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரியா, அப்போ ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன் எவ்வளோனாக்கா டீட்டா ஈக்குவல் டு 30 டிகிரி அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. இதனுடைய லென்த்து கொடுத்துருக்காங்க எவ்வளோ கண்ணு 10 மீட்டர். ஸோ டாப் டு பாட்டம் வரைக்குமே அந்த ஆப்ஜெக்ட்டு மூவ் ஆகிடுச்சு அப்படின்னாக்கா கீழே வந்துடுச்சு அப்படின்னா டிஸ்பிளேஸ்மெண்ட்டு. சரியா குட்டி, அப்போ நம்ம லென்த் அப்படிங்கிறத நம்ம இங்கே டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு எடுத்துக்கலாம். டிஆர் ஈக்குவல் டு 10 மீட்டர் அப்படின்னு, ஆர் ஈக்குவல் டு 10 மீட்டர் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். சரியா, calculate the work done by gravitational force and normal force on the object. இந்த ஆப்ஜெக்ட் மேலே ஆக்ட் ஆகின்ற கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், நார்மல் ஃபோர்ஸை கால்குலேட் பண்ண சொல்கிறாங்க. ஜியோடைய வேல்யூவை 10 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர்னு எடுத்துக்க சொல்கிறாங்க. சரியா, நம்ம முன்னாடியே இதை பற்றி டீட்டெயில்டாக நம்ம படிச்சிருக்கிறோம். இன்க்ளைன்டு சர்ஃபேஸில் ஆப்ஜெக்ட் மூவ் ஆகும் பொழுது ஆக்ட் ஆகின்ற ஃபோர்ஸ் பார்த்திங்க அப்படின்னாக்கா நமக்கு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இந்த டைரக்ஷனில் இருக்கும், நார்மல் ஃபோர்ஸ் இப்படி இருக்கும். சரியா, சர்ஃபேஸுக்கு பர்பண்டிகுலராக இருக்கும். ஸோ ரெண்டும் பேலன்ஸ் ஆகலை. ஸோ அப்போ இந்த நார்மல் ஃபோர்ஸுக்கு ஈக்குவலான ஃபோர்ஸை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸை நம்ம ஹரிசாண்டல் வெர்டிக்கல் காம்பனண்ட்டாக பிரிக்கிறோம். ஏன்னாக்கா இந்த ஆங்கிள் டீட்டா, ஸோ இந்த ஆங்கிள் டீட்டா. ஸோ அப்போ இது எம்ஜி காஸ் டீட்டா, இது எம்ஜி சைன் டீட்டா. சரியா குட்டி, அப்போ இது ரெண்டும் ஈக்குவல். ஓகேவா, ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்குது, பேலன்ஸ் ஆகிடும். ஸோ இப்போ இந்த ஆப்ஜெக்டுடைய மோஷனுக்கு ஹெல்ப் பண்ணுறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸுடைய எம்ஜி சைன் டீட்டா அப்படிங்கக்கூடிய இந்த காம்பனண்ட்டு தான் ஹெல்ப் பண்ணுது. சரியாம்மா, ஸோ அப்போ இதுதான் இந்த ஆப்ஜெக்டுடைய மோஷன் ஃபுல்லாகவே கான்ஸ்டண்ட்டாக இருக்கக்கூடிய ஃபோர்ஸாக இருக்குது. இந்த இன்க்ளைன்டு சர்ஃபேஸில் இந்த கேஸில் பார்த்திங்க அப்படின்னாக்கா ஃபோர்ஸ் இந்த டைரக்ஷனில் இருக்குது, இந்த ஆப்ஜெக்டுடைய டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் சேம் டைரக்ஷன்லேயே இருக்குது. சரியா குட்டி, ஃபோர்ஸும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் சேம் டைரக்ஷனில் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இப்போது இந்த ஆப்ஜெக்ட் மேலே கிராவிடேஷனல் ஃபோர்ஸால் என்ன ஒர்க் டன் நடந்தது அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணலாம். ஸோ அப்போ அது எம்ஜி சைன் டீட்டா அப்படிங்கக்கூடிய இந்த காம்பனண்ட்டாக ஓகேவா குட்டி, இது மட்டும்தான் ஹெல்ப் பண்ணுது. சரியா, அப்போ நமக்கு தெரியும் ஒர்க் டன் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட்டு. சரியாம்மா, இங்கே ஃபோர்ஸு எஃப் வெக்டார் டாட் டிஆர் வெக்டார். ஸோ அப்போ நமக்கு தெரியும் எஃப் மேக்னிடியூடில் எழுதுனாக்கா எஃப் டிஆர் காஸ் டீட்டா அப்படின்னு சொல்லி எழுதணும். ஆல்ரெடி இங்கே நமக்கு ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன் டீட்டா இருக்கிறதுனால நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், நமக்கு வேறுபாடு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக பை அப்படிங்கிற சிம்பிள் நம்ம எடுத்துக்கிறோம். சரியாம்மா, ஸோ இப்போ எஃப் டிஆர் காஸ் பை. இங்கே பார்க்குறோம் நம்ம ஃபோர்ஸும் அதே டைரக்ஷன்லேயே இருக்குது, டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் அதே டைரக்ஷன்லேயே இருக்குது. ஸோ அப்போ பையோடைய வேல்யூ என்ன கண்ணு 0, காஸ் பை 0. அப்போ வேல்யூ என்னடா கண்ணு காஸ் 0, காஸ் பையோடைய வேல்யூ 0 அப்படின்னாக்கா வேல்யூ என்ன கண்ணு 1. ஓகேவா, ஸோ அப்போ இந்த ஈக்குவேஷன் எப்படி குட்டி எழுதலாம், W ஈக்குவல் டு எஃப்டிஆர். ஏன்னா இந்த வேல்யூ நமக்கு 1 ஆகிடுச்சு. சரியா, இப்போது இந்த ஃபார்முலாவில் நம்ம எல்லா வேல்யூவையும் கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணலாம். W ஈக்குவல் டு எஃப்டிஆர். எஃப்ஓடைய வேல்யூ நமக்கு தெரியும், கிராவிடேஷனல் ஃபோர்ஸோடைய அந்த ஒரு காம்பனண்ட் மட்டும்தான் நமக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம், எம்ஜி சைன் டீட்டா டிஆர். சரியா குட்டி, டிஆர் அப்படிங்கிறது அந்த இன்க்ளினேஷன் பிளேன் சர்ஃபேஸுடைய டோட்டல் லென்த்து, அதுதான் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும். இப்போ இந்த ஃபார்முலாவில் எல்லா வேல்யூவையும் கொண்டு வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். எம் என்னுடைய வேல்யூ என்ன கண்ணு 1 கிலோகிராம், ஜி கொடுத்துட்டாங்க 10, சைன் டீட்டாவுடைய வேல்யூ எவ்வளோ கண்ணு கொடுத்துருக்காங்க 30, டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன கண்ணு 10, சைன் 30 வேல்யூ 1/2. ஸோ 10, இங்கே ஒரு 10 into 10 100, சைன் 30 வேல்யூ 1/2. இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா 50 வரும்.
ஸோ அப்போ கிராவிடேஷனல் ஃபோர்ஸால் என்ன ஒர்க் டன் நடந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா 50 ஜூல் அப்படிங்கிற ஒர்க் டன் வந்து இந்த கேஸில் நமக்கு நடந்திருக்கு. சரியாம்மா? அதே மாதிரி நம்ம வந்துட்டு இதில் டீட்டாவையும் பை அந்த இதில் ரெண்டையும் நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. இதில் பை அப்படிங்கிறது ஃபோர்ஸுக்கும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த ஆங்கிள். இங்கே வந்து பேரலாக இருக்கிறதுனால நம்ம அந்த வேல்யூவை காஸ் பையோடைய வேல்யூ 1 ஆயிடுச்சு நமக்கு. சரியா? இதில் டீட்டா அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னாக்கா அந்த ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன். சரியாம்மா? ஸோ கிராவிடேஷனல் ஃபோர்ஸால் நடந்த ஒர்க் டன் W = 50 ஜூல் அப்படின்னு சொல்லி நம்ம கால்குலேட் பண்ணிட்டோம். அதே மாதிரி நார்மல் ஃபோர்ஸாலையும் என்ன ஒர்க் டன் நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சரியா குட்டி? இப்போ இந்த நார்மல் ஃபோர்ஸும் இந்த எம்ஜி காஸ் டீட்டாவும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா சர்ஃபேஸுக்கு பர்பண்டிகுலராக இருக்குது. அதனால் எந்த ஒர்க் டன்னுமே நடக்கலை. ஏன்னு சொன்னீங்கன்னா இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் இந்த டைரெக்ஷனில் இருக்குது, ஃபோர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அதுக்கு பர்பண்டிகுலராக இருக்குது. அப்போ ஆங்கிள் என்ன கண்ணு? 90 டிகிரி. ஆமாம் தானே கண்ணு? ஸோ அப்போ காஸ் 90 வேல்யூ என்ன கண்ணு? 0. அப்போ ஒர்க் டன் வந்து 0. அதையும் நீங்கள் சைடில் நோட் பண்ணிக்கோங்க. ஃபோர்ஸும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் பாருங்கள், நார்மல் ஃபோர்ஸும் சர்ஃபேஸும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா பர்பண்டிகுலராக இருக்குது. அதனால் ஒர்க் டன் வந்து 0. அதே மாதிரி இதுலேயும் நார்மல் ஃபோர்ஸும் பாருங்கள், இந்த எம்ஜி காஸ் தீட்டா அப்படிங்கக்கூடிய அந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸோடைய இன்னொரு காம்பனண்ட்டும் நமக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் பர்பண்டிகுலராக இருக்கிறதுனால ஒர்க் டன் இதில் வந்துட்டு 0. சரியாம்மா? இந்த கான்செப்டை கிளியராக புரிஞ்சுக்கோங்க. அப்போது நார்மல் ஃபோர்ஸாலையும் கிராவிடேஷனல் ஃபோர்ஸோடைய எம்ஜி காஸ் தீட்டாவாலையும் எந்த வேலையும் இதில் நடக்கலை அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஓகேவாம்மா? நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 4.4. If an object of mass 2 kg is thrown up from the ground, reaches a height of 5 meter and falls back to the earth, neglect the air resistance. ஓகேவா கண்ணு? ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, அது என்னுடைய மாஸ் எவ்வளோனாக்கா 2 கிலோகிராம். அது என்ன பண்ணுறாங்க? மேலே தூக்கி போடுறாங்க. எவ்வளோ ஹைட்டில்? 5 மீட்டர் ஹைட்டில். திருப்பி அது என்ன பண்ணுது? கிரவுண்டை வந்து ரீச் ஆகிடுச்சு, தரையை வந்து அடைஞ்சிருச்சு, எர்த்தோடைய சர்ஃபேஸை வந்து அடைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏர் ரெசிஸ்டன்ஸை நீங்கள் கன்சிடர் பண்ணாதீங்க, நெக்லெக்ட் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னென்ன கால்குலேட் பண்ண சொல்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு த ஒர்க் டன் பை த கிராவிட்டி வென் த ஆப்ஜெக்ட் ரீச்சஸ் 5 மீட்டர் ஹைட். 5 மீட்டர் ஹைட்டை ஆப்ஜெக்ட் ரீச் ஆகும் பொழுது என்ன ஒர்க் டன் இருக்கும் அதை கால்குலேட் பண்ண சொல்கிறாங்க. செகண்ட் பாருங்கள், ஒர்க் டன் பை த கிராவிட்டி வென் த ஆப்ஜெக்ட் கம் பேக் டு த எர்த்து. 5 மீட்டருக்கு போயிடுச்சு, திருப்பி கீழே கிரவுண்டை வந்து ரீச் ஆகும் பொழுது என்ன ஒர்க் டன் இருக்கும் அதை கால்குலேட் பண்ண சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு டோட்டல் ஒர்க் டன் பை கிராவிட்டி போத் இன் அப்வர்ட் அண்ட் டவுன்வர்ட் மோஷன் அண்ட் த ஃபிசிக்கல் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் த ரிசல்ட். ஓகேவா? டோட்டல் ஒர்க் டன்னையும் கால்குலேட் பண்ண சொல்கிறாங்க. ஃபிசிக்கல் சிக்னிஃபிகன்ஸையும் நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. சரியா குட்டி? ஃபஸ்ட்டு ஆப்ஜெக்ட் வந்து அப்வர்ட் டைரக்ஷனில் மேலே போகுது, மேலே நோக்கி போகுது ஆப்ஜெக்ட்டு. ஸோ அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து அப்வர்ட் டைரக்ஷனில் இருக்குது. கிராவிடேஷனல் ஃபோர்ஸுடைய டைரக்ஷன் டவுன்வர்ட் டைரக்ஷன். ஸோ இதில் ஃபோர்ஸும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்குது. ஸோ அப்போ ஆங்கிள் எவ்வளோக்கான? ரெண்டுக்கு இடையில் இருக்கக்கூடிய ஆங்கிள் 180 டிகிரி. சரியா? ஏன்னா ரெண்டும் ஆப்போசிட் டைரக்ஷன் அப்படிங்கிறதுனால. சரியா? ஃபஸ்ட்டு கேஸ் பாருங்கள். இதில் ஆப்ஜெக்ட்டுக்கு மேலே கிராவிடேஷனல் ஃபோர்ஸால் ஆக்ட் ஆகக்கூடிய நடக்கக்கூடிய ஒர்க் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அப்வர்ட் டைரக்ஷனில் போகக்கூடிய அந்த ஆப்ஜெக்ட் மேலே கிராவிடேஷனல் ஃபோர்ஸால் நடந்த ஒர்க் டன் என்ன அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். என்னென்ன கொடுத்துருக்காங்க? ஃபோர்ஸ் கொடுத்துட்டாங்க, கிராவிடேஷனல் ஃபோர்ஸு எம்ஜி. சரியாம்மா? அதே மாதிரி டிஸ்பிளேஸ்மெண்ட்டு கிரவுண்ட்லேருந்து 5 மீட்டர் ஹைட்டுக்கு மேலே போயிடுச்சு. ஸோ அப்போ அதுதான் டிஸ்பிளேஸ்மெண்ட்டு 5 மீட்டர். நமக்கு தெரியும், முன்னாடியே பார்த்துட்டோம், ஒர்க் டன்னுக்கு ஃபார்முலா ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட்டு, அதை எப்படி நம்ம கொண்டு வரது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துட்டோம். ஸோ அப்போ ஒர்க் டன் அப்வர்ட் டைரக்ஷனில் போகிறதுக்கு அதனால் W அப் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம், எஃப் டிஆர் காஸ் தீட்டா. சரியா குட்டி? இப்போ ஃபோர்ஸ் என்ன கண்ணிங்க? நமக்கு எம்ஜி டிஆர் அப்படியே சப்ஸ்டிட் பண்ணிக்கிறோம். டிஸ்பிளேஸ்மெண்ட்டு காஸ் தீட்டா, இங்கே தீட்டாவுடைய வேல்யூ என்ன கண்ணு? ஃபஸ்ட்டு கேஸில் 180, ஏன்னா ரெண்டும் ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்குது. 180 காஸ் 180 வேல்யூ என்ன கண்ணு? -1. சரியா? ஸோ இப்போ இதெல்லாம் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். மாஸ் 2 கிலோகிராம், ஜியோடைய வேல்யூ 10, டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளோ கண்ணு? 5, காஸ் 180 வேல்யூ என்னடா கண்ணு? -1.
ஸோ இப்போ 2 10s are 20, 25 100. ஸோ இங்கே மைனஸ் இருக்குது. ஸோ மைனஸ் 100 ஜூல். சரியா குட்டி? அப்போது கிரவுண்ட்லேருந்து அப்பர் டைரெக்ஷனில் போன அந்த ஆப்ஜெக்ட் மேலே கிராவிடேஷனல் ஃபோர்ஸால் நடந்த ஒர்க் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மைனஸ் 100 ஜூல். ரெண்டும் ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருக்குது. ஸோ நெகட்டிவ் ஒர்க் டன். சரியா? நெக்ஸ்ட் செகண்ட் கேஸ் பாருங்கள். த ஒர்க் டன் பை கிராவிட்டி வென் த ஆப்ஜெக்ட் கம்ஸ் பேக் டு த எர்த். இப்போ ஆப்ஜெக்ட் மேலே ரீச் ஆகிடுச்சு, திருப்பியும் கிரவுண்டுக்கு வருது. அப்படிங்கும் பொழுது இப்போது டிஸ்பிளேஸ்மெண்ட் எப்படி கண்ணு இருக்கும்? டவுன்வர்ட் டைரெக்ஷனில் இருக்கும். சரியா? டிஸ்பிளேஸ்மெண்ட் எப்படி இருக்கும்? டவுன்வர்ட் டைரெக்ஷனில் இருக்கும். அதே மாதிரி கிராவிடேஷனல் ஃபோர்ஸோடைய டைரெக்ஷன் எப்படி கண்ணு இருக்கும்? நமக்கு டவுன்வர்ட் டைரெக்ஷனில் தான் இருக்கும். ஸோ ரெண்டும் எப்படி குட்டி இருக்குது? சேம் டைரெக்ஷன். அப்போ ஆங்கிள் என்னென்ன கண்ணு? ரெண்டுமே பேரலல். ஸோ அப்போ ஆங்கிள் எவ்வளோடா குட்டி? தீட்டா. சரியா? அதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சேம் டைரெக்ஷன் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. தீட்டாவுடைய வேல்யூ அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. அதுதான் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ இங்கே ஒர்க் டன் டவுன்வர்ட் டைரெக்ஷனில். சரியா குட்டி? கீழே வருது ஆப்ஜெக்ட். ஸோ அப்போ FDR காஸ் தீட்டா. சரியா? காஸ் தீட்டா, தீட்டாவுடைய வேல்யூ வந்து 0. காஸ் 0 1. சரியா குட்டி? F வந்து நமக்கு தெரியும் mg. M உடைய வேல்யூ 2, G உடைய வேல்யூ 10. ஓகேவா? டிஸ்பிளேஸ்மெண்ட்டு 5 மீட்டர். காஸ் 0 உடைய வேல்யூ 1. ஸோ அப்போ 2 5s are 10. ஓகே, 2 5s are 10, 10 10s are 100 ஜூல். சரியா குட்டி? ஸோ அப்போ சேம் டைரெக்ஷனில் இருக்குது. பாசிட்டிவ் ஒர்க் டன். சரியாம்மா? ஸோ அப்போ அந்த ஆப்ஜெக்ட்டு மேலேருந்து கீழே கிரவுண்டை ரீச் ஆகும் பொழுது என்ன ஒர்க் டன் நடந்தது அப்படின்னாக்கா 100 ஜூல் அப்படிங்கிற ஒர்க் டன் நடந்திருக்கு. நெக்ஸ்ட்டு இப்போ இந்த ரெண்டுலேயுமே நடந்த டோட்டல் ஒர்க் டன் என்ன? அப்வர்ட் டவுன்வர்ட் ரெண்டு மோஷன்லேயுமே கிராவிடேஷனல் ஃபோர்ஸால் என்ன ஒர்க் டன் நடந்தது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அப்போ டோட்டல் ஒர்க் டன் W டோட்டல் ஈக்குவல் டு அப்வர்டில் என்ன ஒர்க் டன் நடந்தது, அந்த ஆப்ஜெக்ட் அப்வர்ட் டைரெக்ஷனில் போகிறதுக்கு என்ன ஒர்க் டன் நடந்தது, ப்ளஸ் அதே ஆப்ஜெக்ட் டவுன்வர்ட் டைரெக்ஷனில் வரத்துக்கு என்ன ஒர்க் டன் நடந்தது. சரியா குட்டி? அப்போ W டோட்டல் ஈக்குவல் டு W அப் ப்ளஸ் W டவுன்வர்ட். ஓகேவா குட்டி? ஸோ நம்ம முன்னாடியே பார்த்தோம், இது வந்துட்டு மைனஸ் 100 ஜூல் ப்ளஸ் டவுன்வர்ட் டைரெக்ஷனில் வரத்துக்கு ப்ளஸ் 100 ஜூல். ஸோ ரெண்டையும் ஆட் பண்ண என்ன கண்ணு வரும்? 0. சரியா? அப்போ டோட்டலாக ஒர்க் டன் எவ்வளோ நடந்தது? மேலே போயிட்டு கீழே வந்து ரீச் ஆகிறதுக்கு என்ன ஒர்க் டன் நடந்தது அப்படின்னாக்கா 0. அப்போ என்ன ஒர்க் டன்னுமே நடக்கலை. கிராவிடேஷனல் ஃபோர்ஸால் இந்த கேஸில் எந்த ஒர்க் டன்னுமே நடக்கலை அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இம்பார்ட்டண்ட்டாக அதில் என்ன கேட்டிருக்காங்கனாக்கா ஃபிசிக்கல் சிக்னிஃபிகன்ஸை மென்ஷன் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கு தனியாக நமக்கு மார்க் கொடுப்பாங்க கண்ணு. அதனால் இதை மட்டும் கால்குலேட் பண்ணிவிட்டு சம் மட்டும் போட்டுட்டு அந்த ஆன்சரை விட்டுறக்கூடாது. சரியா? இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா கிராவிடேஷனல் ஃபோர்ஸால் எந்த எனர்ஜியுமே ட்ரான்ஸ்ஃபர் ஆகலை, எந்த ஒர்க்குமே நடக்கலை அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அந்த ஆப்ஜெக்ட்டு எப்படி மேலே போணுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா கீழேருந்து எப்படி மேலே போணுது அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு கிராவிடேஷனல் வந்து ஃபோர்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காது. எக்ஸ்டர்னல் ஏஜென்சிலேருந்து எனர்ஜி எடுத்துக்கிட்டு தான் அது மேலே போயிருக்கும். சரியா குட்டி? திருப்பியும் அது கீழே வந்து எர்த்தோடைய சர்ஃபேஸை ரீச் ஆகும் பொழுது அது என்ன எனர்ஜியை கெயின் பண்ணுச்சோ அது எர்த்தோடைய சர்ஃபேஸுக்கு ரிலீஸ் பண்ணிடும். சரியா குட்டி? அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கிறோம். சரியா? ஸோ அப்போ இதில் எந்த ஒர்க் டன்னுமே நமக்கு நடக்கலை அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இந்த ஃபிசிக்கல் சிக்னிஃபிகன்ஸையும் நம்ம மென்ஷன் பண்ணோம். எக்ஸாம்பிள் தனியாக இதுக்கும் நமக்கு மார்க் கொடுத்துருவாங்க. ஓகேவாம்மா? நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 4.5. A weightlifter lifts a mass of 250 kg with a force 5000 Newton to the height of 5 meter. ஓகேவா குட்டி? நம்ம ஜிம்லலாம் பார்த்துருக்கலாம். அதை ஒரு டைம் கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஒரு வெயிட் லிஃப்டர் இருக்கார். அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா 250 கிலோகிராம் இருக்கக்கூடிய அந்த மாஸை 5000 நியூட்டன் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணி தூக்குறாரு. எவ்வளோ ஹைட்டுக்கு அப்படின்னாக்கா 5 மீட்டர் ஹைட்டுக்கு. என்னென்ன கால்குலேட் பண்ண சொல்கிறாங்கன்னு பாருங்கள். வாட் இஸ் த ஒர்க் டன் பை த வெயிட் லிஃப்டர்? ஓகேவா? வாட் இஸ் த ஒர்க் டன் பை த வெயிட் லிஃப்டர்? வெயிட் லிஃப்டரால் என்ன ஒர்க் டன் நடந்துச்சு அப்படிங்கிறத கால்குலேட் பண்ண சொல்கிறாங்க. வாட் இஸ் த ஒர்க் டன் பை த கிராவிட்டி? கிராவிட்டினால் என்ன ஒர்க் டன் நடந்தது அதை கால்குலேட் பண்ணுங்கள். வாட் இஸ் த நெட் ஒர்க் டன் ஆன் த ஆப்ஜெக்ட்? அந்த ஆப்ஜெக்ட் மேலே நடந்த டோட்டல் ஒர்க் டன் என்ன அப்படிங்கிறத கேட்குறாங்க. எவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கொஷின் பாருங்க கண்ணு. நமக்கு தெரிஞ்ச விஷயமே தான். அதை எப்படி நம்ம கொண்டு வந்து ஆன்சர் கொண்டு வரோம் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஐடியாவே. சரியாம்மா? ஃபஸ்ட்டு கேஸ் பாருங்கள். வாட் இஸ் த ஒர்க் டன் பை த வெயிட் லிஃப்டர்?
வெயிட் லிஃப்டரால் என்ன ஒர்க் டன் நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கேஸில் அவர் என்ன பண்ணுறாரு, அந்த மாஸை ஃபோர்ஸ் அப்ளை பண்ணி தூக்குறாரு. அப்போ ஃபோர்ஸும் அப்வர்ட் டைரக்ஷனில் இருக்குது, டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் எப்படி கண்ணு இருக்குது, அப்வர்ட் டைரக்ஷன்லேயும் இருக்குது. ஏன்னா கீழேருந்து மேலே தூக்குறாரு, ஃபோர்ஸையும் அப்ளை பண்ணி தூக்குறாரு. ஸோ ஃபோர்ஸும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் எப்படி கண்ணு இருக்குது, சேம் டைரக்ஷன். ஸோ அப்போ ரெண்டு கடையில் இருக்கக்கூடிய ஆங்கிள் என்ன கண்ணு, தீட்டா. ஏன்னா ரெண்டும் பேரலல், அவ்வளோதான் கண்ணு, வேறு ஒன்றுமே இல்லை. ஸோ நமக்கு தெரியும் ஒர்க் டன்னுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னாக்கா, ஒர்க் டன் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட்டு. சரியா குட்டி, இங்கே ஃபோர்ஸு நமக்கு தெரியும், அதுக்கு எஃப் டிஆர் காஸ் தீட்டா அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருப்போம். சரியா குட்டி, அப்போ டபிள்யூ வெயிட் லிஃப்டரால் செய்யப்பட்ட ஒர்க் டன் அப்படிங்கிறதுனால டபிள்யூ வெயிட் லிஃப்டர் ஈக்குவல் டு எஃப் ஹெச் காஸ் தீட்டா அப்படின்னு சொல்லி நம்ம போட்டுக்கிறோம். டபிள்யூ வெயிட் லிஃப்டரால் செய்யப்பட்ட அந்த வெயிட் கொடுக்கப்பட்ட அந்த ஃபோர்ஸ், அதனால் நம்ம எஃப்டபிள்யூ அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறோம். இங்கே டிஆருக்கு பதிலாக ஹெச் அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறோம். டிஸ்பிளேஸ்மெண்ட்டு, ஹைட்டு எல்லாமே சேம் மீனிங் தான். சரியா குட்டி? ஸோ அப்போ எஃப்டபிள்யூ ஹெச் காஸ் தீட்டாவுடைய வேல்யூ என்ன கண்ணீங்க, தீட்டாவுடைய வேல்யூ 0. ஸோ அப்போ காஸ் 0 1. அப்போ இந்த டேர்ம் என்னவா கண்ணு ஆகிடும், 1 ஆகிடும். ஃபோர்ஸ் எவ்வளோ கண்ணு, 5000 நியூட்டன். எவ்வளோ ஹைட்டுக்கு கண்ணு, டிஸ்பிளேஸ்மெண்ட்டு ஹைட்டு எல்லாம் ஒன்று தான், 5. சரியா? ஸோ அப்போ 5000 இன்ட்டு 5 ஈக்குவல் டு 25,000 ஜூல். ஸோ இந்த 25,000 அப்படிங்கிறத 25 இன்ட்டு 10⁻³ அப்படின்னு எழுதலாம். அந்த 3 அப்படிங்கிறது கிலோ. ஸோ 25 கிலோ ஜூல் அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு ஒர்க் டன் பை த கிராவிட்டி. அந்த வெயிட் லிஃப்டர் அந்த மாஸை வந்து தூக்குறாரு இல்லையா குட்டி. அந்த பலுவை தூக்கும் பொழுது கிராவிடேஷனல் ஃபோர்ஸோடைய டைரக்ஷன் டவுன்வர்ட் டைரக்ஷனில் இருக்கும். டிஸ்பிளேஸ்மெண்ட்டு அதனுடைய வெயிட்டோடைய டிஸ்பிளேஸ்மெண்ட் எப்படி கண்ணு இருக்கும், அப்பர் டைரக்ஷனில் இருக்கும். சரியா? அப்போ ஃபோர்ஸும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் பார்த்திங்க அப்படின்னாக்கா 180 டிகிரி ஆப்போசிட் டைரக்ஷன். ஓகேவா? நமக்கு தெரியும், இதை நம்ம முன்னாடி கேஸ்லேயே பார்த்துட்டோம். ஸோ அப்போ டபிள்யூ கிராவிட்டி ஈக்குவல் டு எஃப்ஜி கிராவிடேஷனல் ஃபோர்ஸால், ஃபஸ்ட்டு கேஸில் வெயிட்டால் என்ன ஃபோர்ஸு, இங்கே பார்த்தீங்க அப்படின்னாக்கா கிராவிட்டினால் வர ஃபோர்ஸு எஃப்ஜி ஹெச் காஸ் தீட்டா. டிஸ்பிளேஸ்மெண்ட்டு நம்ம ஹைட் அப்படிங்கிறதுனால இதை நம்ம ஹெச் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். கிராவிடேஷனல் ஃபோர்ஸு ஸோ எம்ஜி ஹெச் காஸ் 180 டிகிரி. சரியா குட்டி? இங்கே மாஸ் எவ்வளோடா குட்டி, 250 கிலோகிராம். ஜியோடைய வேல்யூ 10, நம்ம கன்வீனியன்ட்டுக்காக ரவுண்டாக போட்டுக்கிறோம். அதே மாதிரி ஹெச் 5 மீட்டர், காஸ் 180 மைனஸ், இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 12,500 ஜூல் வரும். மைனஸ் இருக்கிறதுனால முன்னாடி மைனஸ் கொண்டு வரோம். சரியா குட்டி? இதை நம்ம மைனஸ் 12.5 கிலோ ஜூல் அப்படின்னு எடுத்துக்கிறோம். 3 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கிறோம், அதனால் 12.5 கிலோ ஜூல் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். சரியா குட்டி? நெக்ஸ்ட்டு டோட்டல் ஒர்க் டன். ஓகே, வாட் இஸ் த நெட் ஒர்க் டன் ஆன் த ஆப்ஜெக்ட். அப்போ நெட் ஒர்க் டன், டோட்டல் ஒர்க் டன் அப்படிங்கிறத ரெண்டையும் ஆட் பண்ணிக்கிறோம். அந்த வெயிட் லிஃப்டரால் என்ன ஒர்க் டன் நடந்தது, கிராவிட்டினால் என்ன ஒர்க் டன் நடந்தது. சரியா குட்டி? இந்த ஃபார்முலாலாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு கண்ணு. டபிள்யூ நெட் ஈக்குவல் டு டபிள்யூ வெயிட் லிஃப்டர் ப்ளஸ் டபிள்யூ கிராவிட்டி. சரியா குட்டி? இங்கே இந்த கேஸில் பார்த்தீங்கன்னாக்கா 25 கிலோ ஜூல். சரியா? ப்ளஸ் மைனஸ் 12.5 கிலோ ஜூல். ஸோ அப்போ 25 கிலோ ஜூல் மைனஸ் 12.5 கிலோ ஜூல் ஈக்குவல் டு ப்ளஸ் என்னடா குட்டி வரும், இதிலிருந்து இதை மைனஸ் பண்ணிங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ப்ளஸ் 12.5 கிலோ ஜூல் ஒர்க் டன் வந்து நடந்திருக்கு. டோட்டலான ஒர்க் டன் வந்து நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணிக்கிறோம். சரியாம்மா? இந்த சம்ஸ் எல்லாம் நோட்டில் நீட்டாக எழுதி பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கம்மா. இம்பார்ட்டண்ட்டான சம்மா.